ராசியில பிறந்தவங்களுக்கு கர்ம சனியோட தொடங்க போற 2026ஆம் வருஷம் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க. வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேதுவுடைய நிலைய வச்சு 2026 உங்களுக்கு சாதகமா இருக்குமா, எதுலெல்லாம் கவனமா இருக்கணும், இதெல்லாம் சொல்லிடலாம். முதல்ல சனியை பத்தி பார்க்கலாங்க. சனி மிதுன ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல 2026 முழுக்க சஞ்சாரம் செய்ய போறாருங்க. சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். 2005 மார்ச்ல தான் பயிற்சி நடந்தது. கும்பராசியில இருந்து மீனராசிக்கு வந்தாருங்க. அதனால 2026ஆம் வருஷம் சனி பயிற்சி கிடையாது. அவர் வருடம் முழுக்க மிதுன ராசிக்கு 10ஆம் வீடான மீனத்துல தான் இருக்க போறாரு. சனிக்கு 10ஆம் வீடு ஓரளவு நல்ல வீடா சொல்லப்பட்டாலும் மிதுன ராசிக்கு சனி 8, 9க்கு உடையவர். அதாவது அஷ்டமாதிபத்தியமும் இருக்கிறதால சனி தொழில் ஸ்தானத்துல இருக்க போற இந்த 2026ஆம் ஆண்டு முயற்சிகள் அதிகம் எடுத்து போராடி முன்னேறக்கூடிய வருஷமா அமையும். வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் கொஞ்சம் போராட்டமான காலகட்டம். தொழில் அல்லது வேலையிடத்துல ஈகோ பிரச்சனை, பிடிவாதத்தால சிக்கல்களை சந்திக்கிறது மாதிரியான சில விஷயங்கள் நடக்கலாம். தொழில பெருக்க கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுங்க. சட்டத்துறை, மருத்துவத்துறை, ஐடி துறை, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான துறைகள், ஏவியேஷன் எனப்படும் விமானத்துறை, அதிகார நிலையிலுள்ள அரசு வேலைகளில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், ஃபாரஸ்ட் சர்வீஸ், தானியம் விற்பவர்கள், கனரக வாகனங்களை வைத்து தொழில் செய்பவர்கள், ஆயுதம் தயாரிப்பவர்கள், விளையாட்டு பொருட்களை விற்பவர்கள், ஃபைனான்ஸ் தொழில், மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், ஹோல்சேல் வியாபாரம், இரவு நேர உணவு விடுதிகள் நடத்துபவர்கள், இவர்களுக்கு நிச்சயமாக 2026ஆம் வருஷம் முன்னேற்றமும் வெற்றியும் தரக்கூடியதா இருக்குங்க. வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்து விற்பவர்கள் சட்ட ரீதியான ஒப்பந்தங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை, இடமாற்றம் போன்றவைகள் ஏற்படலாம். 10ஆம் வீடு கர்மஸ்தானம். அங்க கர்ம காரகனாகிய சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க என்னைக்கோ செஞ்ச நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களுடைய பூமரங் விளைவை இப்ப அனுபவிப்பீங்க. மிதுன ராசியில பிறந்தவர்களாகிய நீங்க உங்க மனசாட்சிப்படி எந்த கெட்டதும் யாருக்கும் செய்யலனா சனி உங்களுக்கு இந்த கர்ம வீட்டில இருந்து நல்லதே செய்வார். ஒருவேளை உங்க பாப கர்மா வலுவா இருந்தா, அதாவது கடந்த காலங்கள்ல நல்ல நேரம் நல்ல தசைகள் நடந்த போது கொஞ்சம் அதிகமா ஆட்டம் போட்டிருந்தீங்கன்னா 2026ல கர்ம சனி உங்களை அடக்கி உட்கார வைப்பாருங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் உங்களுடைய கர்மா, உங்களுடைய வினைகளை சனி ஞாபகப்படுத்துவார். சிம்பிளா சொன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை இன்டென்ஷனலா ஏமாத்தி இருந்தீங்கன்னா இப்ப அதே விஷயத்துல நீங்க ஏமாறுவீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை அவமானப்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இப்ப அதே தான் கிடைக்கும். ஒருவேளை யாருக்காவது எதிர்பாராத நேரத்துல உதவி செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் எதிர்பாராத உதவிகள் திடீர்னு கிடைக்குங்க. ஏன்னா இப்ப சனீஸ்வரர் உங்க கர்மஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. 10ஆம் இட சனியால் சிலருக்கு நீண்ட நாள் காத்து கொண்டிருந்த பதவிகள் கிடைக்கும். சமூக அந்தஸ்து உயருங்க. 2026ல சனி உங்களுக்கு கடின உழைப்பை பெற்றுக்கொண்டு பதிலாக வெற்றியை கொடுப்பார். அடுத்ததா ராகு கேதுவுடைய நிலை. மிதுன ராசிக்கு 2026 டிசம்பர் 5ஆம் தேதி வரை, அதாவது கிட்டத்தட்ட 2026ஆம் வருடத்தின் இறுதி வரை ராகு 9ஆம் வீட்டிலும் கேது 3ஆம் வீட்டிலும் இருப்பாங்க. 9ல் இருக்கும் ராகுவால திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, வாராக்கடனா இருந்த உங்க பணம் திருப்பி வருவது, வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புள்ளது. சனியுடைய மூலத்திரிகோண வீடான கும்பத்துல ராகு இருக்கிறதால ஆன்மீக ஞானமும் பெரிய மகான்களின் தரிசனமும் சந்திப்புகளும் கிடைக்குங்க. 9ஆம் வீட்டுல ராகு இருக்கிறது ராஜயோகமா செயல்பட்டாலும் அதுலயும் சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. இயற்கை பாவரான ராகு திரிகோண வீடான 9ஆம் வீட்டுக்கு வர்றது 9ஆம் வீட்டுடைய உயிர்காரகத்துவமான தந்தைக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். மிதுன ராசியினருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடு, தந்தையின் ஆதரவு கிடைக்காம போறது, தந்தையே உங்களுடைய முயற்சியை தடை செய்வது, உங்களை கட்டுப்படுத்துவது, தந்தையே உங்களுக்கு எதிரியாவது போன்ற விஷயங்கள் சிலருக்கு நடக்கும். குறிப்பா சனி, ராகு, கேது, சூரியன் இந்த திசைகள் நடப்பவங்களுக்கு ஒரு முறையேனும் அப்பா கூட சங்கடத்தை உண்டு பண்ணிப்பாங்க. முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்துவார் ராகு. கூடவே
9ஆம் வீடு எப்போதும் கடின உழைப்பிற்கு ஆப்போசிட்டான வீடு. அதனால முயற்சிகளில் தடைகளை ராகு ஏற்படுத்துவார். ஒரு லெத்தார்ஜிக்கான போக்கு இருக்குங்க. 3ஆம் வீட்டில் இருக்கிற சிம்ம கேதுவால டெலிவிஷன், மீடியா, திரைத்துறை, சோசியல் மீடியா இது மூலமா சம்பாதிக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது மாதிரியான துறைகளில் வேலை அல்லது தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான வருடமா 2026 இருக்குங்க. 3ஆம் இட கேது உங்களை தைரியமான முடிவுகள் எடுக்க வைப்பார். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சில சமயங்கள்ல முன்கோபம் கூட அதிகரிக்கலாம். 3ஆம் இட கேது ஃபுட் டெலிவரி, கொரியர், இ-காமர்ஸ் துறையில் டெலிவரி சம்பந்தமான வேலை அல்லது கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதிக லாபம் தருவார். இருப்பினும் இளைய சகோதரர்கள், மாமனார் இவர்களோடு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. அடுத்து குருவுடைய நிலை பார்த்தோம்னா மிதுன ராசியிலேயே இருக்காரு. 2026 ஜூன் 2ஆம் தேதி வரை மிதுன ராசியில இருக்கிற குருவால மிதுன ராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்குங்க. 2026 முழுக்க மிதுன ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமணத்திற்கான யோகம் உண்டுங்க. திருமணமாகி குழந்தைக்கு எதிர்பார்ப்போடு இருப்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு நற்செய்திகள் கிடைக்கும். பாக்யஸ்தானத்துல இருக்கும் ராகுவ ஜூன் 2 வரை குரு பார்ப்பதால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுடைய மதம் சார்ந்த, சமூகம் சார்ந்த விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுல குரு உச்சம் அடைவதால் தொழில் மூலமாக அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள். சிலர் தங்களுடைய தொழிலையே கூட நல்ல லாபத்திற்கு விற்றுவிடும் வாய்ப்பு கிடைக்கும். கூட்டுத் தொழில் தொடங்க ஏற்ற நேரம். எனினும் மிதுன ராசிக்கு பொதுவாகவே கூட்டுத் தொழில் மிகுந்த சிறப்பை தருவதில்லைங்க. லாங் டேர்ம்ல கவனம் தேவை. ஜாதகப்படி அடுத்த 10 வருஷத்துக்கு யோக திசைகள் நடந்தா மட்டும் கூட்டு தொழில் நல்லா இருக்கும். இல்லைன்னா தனியா தொழில் செய்யறது பெஸ்ட்டுங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு 5இல் குரு உச்சமாவதால் ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம். மிதுன ராசியினரின் மனைவி அல்லது கணவனுக்கு புதிய வேலை, புதிய வருமானம், அவர்கள் மூலமாக சொத்துக்கள் போன்றவைகளும் கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க. பணப்புழக்கத்துல பிளக்சுவேஷன் இருந்துட்டே இருக்கும். அதாவது ஏற்ற இறக்கம் இருந்துட்டே இருக்கும். சிலருக்கு சுப கடன்கள் அதிகரிக்கும். வீடு வாங்க அல்லது கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளவர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. 4ஆம் வீட்டுக்கு சனியுடைய நேரடி பார்வை விழுதுங்க. அதனால வீடு, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படலாம். பழைய வீடுகளை வாங்கும்போது இன்னுமே கவனம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, ராகுவும் கேதுவும் குருவும் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க. அதனால 2026ஆம் வருடம் உங்களுக்கு ஓவராலா நன்மை தரக்கூடியதாவே இருக்கும். கர்ம சனியுடைய விளைவுகளை தொழில்ல குறைப்பதற்கு வியாழக்கிழமை சிவ வழிபாடு செய்து வரலாம். நேயர்களே, இந்த தகவல் பயனுள்ளதாயிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.